போகிற போக்கில் கீழே விழுந்து ஒரு சின்ன புதையல் எடுத்தாச்சு. உன்னால் முடியாதுன்னு யாராவது சொன்னா நீ நம்ப வேண்டியது அவங்கள இல்லை, ஒன்று. கை உடைஞ்சாலும் கடமையிலேருந்து தவறாமல் வீடியோ போட வந்துட்டோம். வாழை இலையை வச்சு தம் போட்டு கம்ம கம்மன்னு மணக்கிற தேங்காய் பால் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க செம்மையாக செஞ்சிடலாம். தேங்காய் பால் மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு கொத்தமல்லி புதினா மசாலா செய்ய போகிறோம். அதுக்கு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 1 கப் அளவு புதினா இலை, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, 1 கப் அளவு கொத்தமல்லி தழை இதோடு போட்டு நல்ல மையாக அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிருக்கோம். அரைச்ச பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு தேங்காய் பால் மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு பாத்திரத்தை வச்சுக்க போகிறோம். பாத்திரம் சூடானதும் இதில் கடலை எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் நெய்யை சேர்த்துக்கிறோம். எண்ணெய் காஞ்சதும் பிரியாணி இலை 2, 6-7 கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ, 2 பீஸ் பட்டை, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 ஏலக்காய், ஒரு சின்ன சைஸ் ஜாதி பத்திரி இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிக்க போகிறோம். ஸ்பைசஸ் எல்லாமே வதக்கும் போது கருகாத மாதிரி பார்த்துக்குவாங்க. இப்போ ஒரு 5 வெங்காயத்தை இதோட வெட்டி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் 2 பச்சை மிளகாயை நீளமாக வெட்டி போட்டுக்கோங்க. இதையும் நல்லாவே வதக்கிக்கிறோம். 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் இதோட போட்டு நல்லாவே வதக்கிக்கோங்க. பாத்திரத்தில் இஞ்சி பூண்டு விழுது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கின அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மல்லி புதினா பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கிறோம். இதையும் நல்லாவே வதக்கிக்கிறோம். இப்போ 7 தக்காளியை இதோட வெட்டி நம்ம போட்டுக்கிறோம். இதை கொஞ்சம் வதக்கிட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளியை நல்லா வதக்கின பிறகு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை இதில் போட்டுக்கோங்க. இதையும் நல்லாவே வதக்கிக்கிறோம். ரெண்டு உருளைக்கிழங்க தோலை உரித்து கியூப்ஸ் மாதிரி வெட்டி இதோட போட்டுக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் பொடியை இதோட சேர்த்து வதக்கிக்க போகிறோம். இதோட 3/4 கப் தயிரை சேர்த்துக்கிடுவோம். வதக்கிட்டு இருந்த மசாலாவையும் தயிரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 3 பாக்ஸ் பட்டன் மஷ்ரூமை வெட்டி போட்டுக்கிறோம். இது கிட்டத்தட்ட 600 கிராம் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுக்கிறோம். இப்போ நல்ல ஒரு டெக்ஸ்டர் நமக்கு கிடச்சிரும். 4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா பொடியை இதோட போட்டுக்கோங்க. இது மசாலாவோட நல்லா கலந்ததுக்கு அப்புறம் மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கிறோம். அப்புறம் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன ஆளாக்கு அரிசிக்கு 2 ஆளாக்கு தண்ணீர் ஊற்றிக்கணும். நம்ம 3/4 ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கோம். அதனால் 6.5 ஆளாக்கு தண்ணீர் ஊற்றிக்கணும். நம்ம தேங்காய் பால் மஷ்ரூம் பிரியாணி பண்ணுறதுனால 4 ஆளாக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கிறோம். 2.5 ஆளாக்கு தண்ணீர் ஊற்றிக்கிறோம். நம்ம கொத்தமல்லி புதினா அரைச்ச ஜாரில் தண்ணீர் ஊற்றி அலசி அதையும் இதோட ஊற்றிக்கிறோம். ஆனால் தண்ணீரோட அளவு மொத்தம் 6.5 ஆளாக்கு தான் இருக்கணும். இதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்ல கொதி வந்ததும் 30 நிமிஷம் ஊற வச்ச 3/4 ஆளாக்கு அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டி இதில் நம்ம போட்டுக்க போகிறோம். இதை கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. 1.5 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விதை இல்லாமல் சாறை மட்டும் இதோட சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கிறோம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்க போகிறோம். இப்போ தண்ணீர் எல்லாமே வற்றிருக்கும். இப்போ நம்ம பிரியாணிக்கு தம் போட போகிறோம். கிளறி விட்ட சோறை எல்லாத்தையும் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு வாழை இலையை இதில் போட்டு மூடி வச்சுக்க போகிறோம். இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தோசைக்கல்லை காய வச்சுக்கிறோம். கல் சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தை இதுக்கு மேலே வச்சு 10 நிமிஷம் தம் போட்டுக்க போகிறோம். 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கல்லை எடுத்துடுங்க.
இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வாழை இலை வாசம் கமக்கிற நல்ல டேஸ்டியான தேங்காய் பால் மஷ்ரூம் பிரியாணி தயார். நான்வெஜ் பிரியாணிக்கே டஃப் கொடுக்குற மாதிரி தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி நம்ம செஞ்சுருக்கோங்க. நீங்களும் இதை செஞ்சு பார்த்து அசத்துங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.